கோயில் உண்டு. உள்ளே இறைவனை அழைத்துக் கொண்டு தேவி அழைக்கிறது. ஞானம் இல்லை. அது நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா நடமாடும் கோயிலாகிய இறைவனுக்கு போய் சேரும். நீ அங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே வராதுங்க. ஏழைகளுக்கு வராதுங்க. என்ன குறிப்புன்னா ஏழைகளுக்கு கொடுத்தால்தான் இறைவனுக்கு போய் சேரும். இறைவனுக்கு நேரடியாக எங்க போய் கொடுக்குறதா எங்க இருக்கான்னு தெரியுது. இறைவன் நினைச்சிட்டு கொடுக்குறோம். அது எங்கேயோ போயிடுது. ஆக இறைவனுக்கும் போகாது, மக்களுக்கும் போகும். அதனால இறைவனுக்கு கொடுக்கணுமா ஏழைகளுக்கு கொடு செய்யணும். திரும்ப சொல்றேன், எல்லா மதங்களும் சொல்றாங்க செய்வதற்கு நேரம் ஏழைகளுக்கு அரியலாயம் ஒரு நிகழ்ச்சியை சொல்றார். இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஒரு நாள ஆசையாகும். காத்திருந்தான் பிரார்த்தனை பண்ணான். ரொம்ப நாள் ஆச்சு. கனவுல இறைவன் தோன்றினான். அப்போ நான் காலமாக பார்த்து நீ வரையே பாடி முந்தா நாள் நான் வந்திருந்தேனே. முந்தா நாள் நான் வந்திருக்கேன். எங்கப்பா நான் வந்து பிறந்தவங்க எதிர்பார்க்கிறேன்னு வந்து எனக்கு பசிக்கிறது சோறு போடுன்னு சொன்னேனே, போட்டியா கேட்கிறான். ஆண்டவா, உலகத்திற்கு எல்லாம் படியடைகிறான், எல்லா உலகம் ஒன்னது, உனக்கு போய் பசியா என்ன பேசுறீங்கன்னா? முந்தா நாள் ஒரு ஆள் வந்து உலக பசிக்கிறது சோறு போடுன்னு கேட்டானா இல்லையா? ஆமா. அவனுக்கு நீ சோறு போட்டியா? இல்லை. பாரு, அவனுக்கு நீ சோறு கொடுத்திருக்கா. திருச்செறிந்த உன் முகத்திலே நீ என்னை தரிசனம் செய்திருப்பாய். என்னை தரிசனம் செய்திருப்பாய். இன்னொரு நாள் உன்னை நான் தேடி வந்து தாகத்தால் தருகிறேன், தண்ணீர் கொடுத்து கேட்டேன், கொடுத்தியா? உனக்கு எதுக்காக மழையே நீதான் போகிறாய். கடல் ஒன்று உனக்கு எதுக்கு தாகம், எனக்கு எதுக்கு ஒரு இத்தனாவது நாடு, இந்த நாடுல மொத்தம் வந்தானா இல்லையா? அவங்க தாகத்திற்கு தண்ணீர் கேட்டேன். ஆமாம். தண்ணீர் கொடுத்தாயா? இல்லை. பாடி, அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அவனுடைய முகத்திலே நீ என்னை தரிசனம் செய்திருக்கும். நான் நோயாகப்படுத்தியிருந்தேன், என்னை வந்து பார்த்தாயா கேட்டான். உனக்காவது நோயாவது தலைமைங்கிற மாதிரி பாவப்பட்ட தன்மைகள் உள்ளது. நீ எதுக்கு நோய் குறைக்கப்படும்? உன்னுடைய நண்பன் நோய்கப்படுத்திருந்தானா இல்லையா? ஆமா. போய் பார்த்தாயா? வருவாள். அவனை பார்த்திருந்தால் அவன் மகிழ்ந்து மனதுடன் முகத்திலே சிரித்திருப்பானே, அந்த சிரிப்பை தரிசனம் பண்ணியிருந்தான். வேறீங்கன்னா அதுதான் சுருக்கமா ஒரு வாரத்தில் கவிதை மாதிரி புரிவதை மாதிரி சொல்லிட்டார். ஏழைகளின் சிரிப்பில் ஒருவேளை வேற மாதிரி சொன்னாலும் நம்ம ஏழைகளை இங்கே சிரித்து வைக்கிறது, அவங்களை இங்கே சிரித்து வச்சு முதல்ல. அதனால எங்கேயும் போய் தேட வேண்டாம். ஏழைகளை மகிழ்ச்சியாக இருக்க செய்தால் போதும். அந்த மகிழ்ச்சியை இறைவனை ரகசியத்தை தெரிந்து கொண்ட ஒரு மாபெரும் ஞானியாக தான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் நீதியாக உண்மையான கிறிஸ்துவராக வருங்க. பணம் கிறிஸ்துவராக இருந்தாலும் அப்படி வருமா சார்? இல்லை. பணம் திருமணம் சொன்னேன், பணம் இஸ்லாமிய கதையை சொன்னேன். எல்லா மதங்களும் இருக்கு. யாரும் இந்த மதங்கிற லேபிளை ஒட்டிக்கிறாங்க தவிர உள்ள சடங்கு மதத்தை துவேஷத்திற்கும் பகைக்கும் சச்சரவுக்கும் சண்டைக்கும் பயன்படுத்துகிறானே தவிர தொண்டுக்கு யாருமே பயன்படுத்த. அதனால சமணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா அந்த காலத்துல அனைத்து பார்த்தா அந்த மணிமேடை ஞாபகம் வரும். இந்த காலத்துல உண்மையான புரட்சி தலைவர் பெண்ணால்தான் நாங்கள் கொண்டு செய்ய முடியும் என்று அந்த காலத்துல ஒரு கதாநாயகியே ஒரு பெண்ணா வச்சிருக்காங்க. உலகத்தில் காப்பியங்களே பெரிய புரட்சியது ஒரு பெண்ணை கதாநாயகி வச்சு. கதாநாயகமே கிடையாது.
ஒரு படம் எடுக்க முடியுமா அந்த காலத்து பார்த்தா எல்லாம் நெகி வச்சு போடாது. எவ்வளவு வயசானாலும் ஒரு கிழமையாக கொண்டு வந்து ஆட வைக்கலாம். போடாது. கதாநாயகன் அவள் இடத்துல அமுத சுரபி ஒரு அற்புதமான பாத்திரம் கிடைக்கிறது. அள்ள அள்ள சுரக்கின்ற பாத்திரம். அதை வைத்து ஏழைகளுக்கு பசித்தவர்கள் உணவு ஏனென்றால் மண்ணின் ஞானத்தில் வாழ்வோருக்கு எல்லாம் உயிர் கொடுத்தோ உயிர் கொடுத்தார். பெரிய தொண்டர் தான். பசித்தவருக்கு அன்னம் தருவது. அந்த பாத்திரத்தை மனிதர்களின் கீழே கொடுத்தார். எப்படிப்பட்டவள்? பொதுமகள் என்று பேசப்படுகிற குளத்திலே பிறந்தவள். ஆனால் ஒரு நல்ல பரந்த பொருள் பொதுமகள் ஆகிவிட்டார். எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் ஆனால் யாருமான வேலம் மாறாமல் எல்லோருக்கும் படித்து கொடுத்தார். அதனாலே உலகம் பாராட்டியது. ஒரு பாராட்டுகிற பொழுது கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு பெண்ணாளுக்கு சேவை செய்ய ரொம்ப கஷ்டம். அவங்க பேசுவார்கள், தப்பு தண்டா சொல்வார்கள், படிவாக போடுவார்கள். அதனால ஒரு தெய்வத்தின் மூலம் 3 வரங்கள் அவனுக்கு கொடுக்குற மாதிரி எழுதுகிறார் சீதரித்தார். என்ன வரம் கேட்டா, முதல்ல பெண்ணாகிற தலையில மூலபாத்திரம் அமுத சுரபி, இதை நீ எடுத்துக்கொண்டு பணியாற்றுகிற பொழுது பல பிரச்சனை வரலாம். ஒண்ணு நீ பெண் இடம் பெண் குலம் வேறு ஒரு மாதிரி இருக்கு, பிரச்சனை வரலாம். அதனால நினைத்த உருவ எடுக்கிற வரும். நினைத்த உருவத்தை எடுத்து போடணும். இரண்டாவது பசியாமல் இருக்கிறவர் ரொம்ப முக்கியம். அவனுக்கு பசினா அமுத சுரபியை வச்சுட்டு அவனே சாப்பிட்டு இருப்பான். வேற மாதிரி ஆட்டை கிடைச்சதுன்னா அதை வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சிருவான். அதனால பசியாமல் இருக்கிறவன் முதல்ல அவளுக்கு பசிக்க கூடாது. கடைசியில நினைத்த இடத்திற்கு விரைந்து சேரும் வரும். ரசிக்கிறதுன்னு சொன்னா உடனே அவனுக்கு சோறு போடணும். கொஞ்சம் இரு உரையில சோறு வைக்கிறேன்னு சொன்னா கூட அதை கொண்டாங்க. அவனுக்கு பசிக்கு அப்ப வந்து சாப்பிடும். இல்ல எந்தப்பா அரிசி கொண்டு வீட்டுல சாப்பிடுவோம், இல்ல பணம் கொடுக்குற போய் வாங்கிட்டு இதெல்லாம் கொண்டாங்க. பசிக்கிறதுனா உனக்கு சோறு கொடுக்கணும். அதனால விரைந்து சேருவான். ஆக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் தொகை குறிப்பிட்ட சமயத்தை இதை செய்திருந்தால் பெரியாருக்கு வேலை எல்லாம் போயிருக்கும். அவருக்கு மதம் எழுதிக்கிறாரு, அவருக்கு கடவுள் இல்லைங்கிறாரு. கடவுள் இல்லைன்னு செய்யறது சொல்ற செஞ்ச அனுபவத்தை கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க எவனாவது கோயில்கள் இடிக்கிறதா நீங்க படிச்சிருக்கீங்களா? மசூதியை இடிக்கிறதா படிச்சிருக்கீங்களா? யார் செஞ்சாலும் 2 கவிதை நான் எழுதியிருக்கேன். கடவுள் இருக்கிறேன்னு சொன்னா நான் மதத்துக்கு ஒரு கடவுள் வேணும். நான் 2 கவிதை எழுதினேன். ஒரு கவிதை எழுதினேன். தெய்வ ஆலயத்தை இடித்துக் கொண்டிருந்தார். ஏன் என்று கேட்டேன். தெய்வ ஆலயத்தை கண்டுவதற்காக. ஒரு பேர் இருக்கிறதுனால வேற ஒரு தெய்வம் நினைச்சாருனாலே அவன் முட்டாள். இன்னொரு கேள்வி இருக்கிறேன். இறைவனை பார்த்து நான் ஒரு நாள் கேட்டேன், இறைவன் எல்லா இடத்திலும் இருப்பதாக சொல்லுகிறார்களே, இல்லாத இடம் என்று ஏதாவது உண்டான்னு கேட்டேன். அவன் உண்டு என்றான். நான் ஆச்சரியமாக எது என்றேன். அவன் ஆலயம் என்றான். அங்கேதான் இருக்கிறதாக பக்தர்கள் சொல்கிறார்கள். நீ அங்கே இல்லை இருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டேன். மாறி மாறி இருக்கிறார்கள். அதனால் அங்கே இருக்க அதனால மதம்ங்கிற பேர்ல மதம் பிடித்தவர்கள் தான் உண்டே தவிர மதம் படித்தவர்கள் யாருமே. அதனால கடவுளுக்கு முன்னாலே ஒரு பக்தர் பணியினான், அதற்கு முன்னாலே ஒரு நாத்திகன் பணியினான். இவர் மரியாதையா சொர்க்கத்துக்கு கொண்டு போண்டாங்க. நாத்திகன் பார்த்தாங்கன்னா நாத்திகனுக்கே சொர்க்கம் நமக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ் போல இருக்கு. அவன் போய் நின்னான் நாத்திகன். இந்த பையனை நகரத்துக்கு கொண்டு போண்டான்.
ஆண்டவா என்ன கொடுமை நம்மளை இல்லைன்னு சொன்னா அவனுக்கு சொல்லுவா. நான் கூட அவனை வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு நரகமா என்ன நியாயம்னு கேட்டான். ஏய் அவன் இல்லைன்னு அவன் வேலையை பார்க்க அவனால எனக்கு என்ன சொல்லவும் பாதி உண்டுன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு நிமிஷத்தை தூக்க முடியாது. அதாவது சக்தினா அதை சொல்லு சப்தம் அதை சொல்லு. எந்த மதத்துக்கான, எந்த கட்சிக்கான, எந்த ஜாதிக்கான, எந்த இனத்துக்கான இதை பற்றி பேச்சுக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் முன்னாடி இருக்கிறவங்க வச்சு பேர் வாங்க விஷயம் நீ என்ன செஞ்சிருக்கிற இன்னைக்கு பொழுது காக்கணும் போய் அவரை பற்றி இப்போ வளர்ந்தது அவசர அவசரமாக வழிகளை முகவரிதான் முகவரி. உன் முகவரிதான் உண்மையான முகவரி. மற்றவர்களுக்கு இருப்பதெல்லாம் வெறும் முகச்சுருக்கம் தான். அன்னையிலே உன் முகவரிதான் உண்மையான முகவரி. மற்றவர்களுக்கு இருப்பதெல்லாம் வெறும் முகச்சுருக்கம் தான். பலருடைய இதயங்களில் இருக்கிற, பலருடைய இதயங்களில் நீ இருக்கிறாய். அதனால்தான் உனக்கு அத்தனை முகவரி. பலருடைய இதயங்களில் நீ இருக்கிறாய், அதனால்தான் உனக்கு அத்தனை முகவரி. எல்லோருடைய முகச்சுருக்கங்களும் கடந்து சென்ற ஆண்டுகள் மிதித்து சென்ற காலடி. எல்லோருடைய முகச்சுருக்கங்களும் கடந்து சென்ற ஆண்டுகள் மிதித்து சென்ற காலடி தடங்கள். உனக்கு மட்டும் அவை ஏழைகளுக்காகப்பட்ட கவலைகளின் கணக்கு. உனக்கு மட்டும் அவை ஏழைகளுக்காகப்பட்ட கவலைகளின் கணக்கு. இறைவன் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு பாட்டு போவேன். இறைவன் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் இட்டி சென்ற கையில் முகவரி. இறைவன் அவரை பார்க்க வரும்போதெல்லாம் இட்டி சென்ற கையெழுத்து. நன்றி.